டாஸ்மாக் கடைகளில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வசூலிப்பது ஏன் என்பது குறித்து டாஸ்மாக் சங்க கூட்டுக்குழுவினர் விளக்கம் அளித்துள்ளனர். கோயம்புத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த குழுவின் பிரதிநிதி எஸ். ராமகிருஷ்ணன், மதுபான விற்பனை கடைகளின் மின்கட்டணம், கடை வாடகை, காலி பாட்டில்கள் சேகரிப்பு உள்ளிட்ட செலவுகளை ஊழியர்களே ஏற்பதாக கூறினார். அதிகாரிகள் நெருக்கடி கொடுப்பதால் தான் இந்த நிலைமை ஏற்படுவதாகவும் ஊழியர்களும் மாற்றத்தை விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார். நாங்கள் 2003 வேலைக்கு சேரும்போது வெறும் 2000 ரூபாய் சம்பளத்தில் தான் அம்மையார் அவர்கள் எங்களை பணிநிறுத்தம் பண்ணாங்க. இந்த 10 ரூபாயை நம்பி நாங்கள் வரல. கடை வாடகை என்பது நாங்கள் தான் கொடுத்துட்டு வரோம். இது எந்தவித முன்னேற்பாடும் இல்லாமல் நிறுவனமும் எல்லாம் வந்த அதிகாரிகளும் எங்களை இக்கட்டுகளை நெருக்கினால தான் இந்த சூழ்நிலைகளுக்கு போச்சு. நாங்களும் இதை விரும்புவது கிடையாது. நாங்களும் மாற்றத்தை விரும்பும் தோழர்கள் ஊழியர்கள் தான். இந்த மாற்றத்தை நாங்கள் வரவேற்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.